இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். நேற்று நைட்டு சுத்தமாக தூக்கம் இல்லை. நடுவில் நிறைய டைம் எழுந்துகிட்டே இருந்தேன். தேர்ஸ்டே அங்கே ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் இருந்தது. அண்ட் ஃப்ரைடே ஃபுல்லாக ட்ராவல் இருந்ததுனால அப்போ ஒன்றும் பெருசாக தெரியல. பட் நேற்று நைட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறப்ப தான் எல்லா வலியுமே தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் நேற்று ஈவினிங் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமேட்டே வந்து சிஸ்டம், டேபிள் அண்ட் எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, டேப்லெட்ஸ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் இங்கே தான் கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். பேக்லேருந்து டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எனக்கு ஹாஸ்பிட்டலில் செக்கப் இருக்குது. ஸோ நானும் ஹஸ்பண்டும் அதுக்காக தான் கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3:15. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால டாக்டர் அப்பாயின்மெண்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி 45 அப்பாயின்மெண்ட்ஸ் மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறப்பவே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சரி ஓகே டிலே பண்ண வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வெயிட் செக்கப், பிபி செக்கப்லாம் பண்ணாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6:38. நாங்கள் வெளியில் வரதுக்கு டைம் வந்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 3:15க்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். இப்போ ஆல்மோஸ்ட் 6:40 ஆகிடுச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டே வெளியில் வரோம். ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மில்கி மிஸ்ட் கடை இருந்தது. அங்கே தான் வந்திருந்தோம். போனது என்னமோ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான். அங்கே போனதுக்கப்புறம் மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வெஜ் ரோல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் வீட்டுக்காக வந்துட்டு பன்னீர் மஞ்சூரியனும் கோபி மஞ்சூரியனும் வந்துட்டு பார்சல் சொல்லியிருந்தோம். இந்த வெஜ் ரோல் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் ரொம்ப ஹைப்பாக தான் ஓப்பன் பண்ணோம். பட் சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது. சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி